Ignition sequence start. 3, 2, 1. Houston, we have a problem. Liftoff. We have a liftoff. We copy you on the ground. You got a bunch of guys about to turn blue. What if I told you all presidents are only frontmen to distract you from the people who really run the country? எல்லா பிரசிடெண்ட்ஸுமே வெறும் பப்பட்ஸ் தான், ரியல் ரூலர்ஸ் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்காங்க. when someone says Freemasons don't run the country, இந்த ஜார்ஜ் வாஷிங்டனோட ஸ்டாச்சுவை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீமேசன் அப்படின்னு சொல்லி மேலே போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பிரசிடெண்ட்னு கீழே போட்டிருக்காங்க. இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஃப்ரீமேசன் அப்படின்றது பிரசிடெண்ட்டை விட பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓப்பனாகவே இருக்குது, ஆனால் யாரும் கவனிக்கிற மாதிரி தெரில. இது அப்போலோ 11 மிஷின்ஸ். எல்லா இடத்துலையும் ஃப்ரீமேசனோட சிம்பாலிசம்ஸ் இருக்குது. அப்போலோ அப்படின்ற அந்த பேரே ஒரு கடவுளோட பேர். அந்த நாசா ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீமேசன்ஸாக இருக்காங்க. அன்பிலீவபிள். The latest agenda is to brainwash, enslave and distract because it's easier to control flock of sheep than pack of wolves. Stop believing the illusions and stand up. இந்த சீன் வந்து தே லிவ் அப்படின்ற ஒரு மூவிலேருந்து எடுத்திருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. தே லிவ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஜிமெயில் ராயல் ஆர்ச் ஆப்ரான். இந்த ஃப்ரீமேசனோட அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரானை வந்து கட்டியிருப்பாங்க ட்ரெஸ்ஸில். அது ஒரு பாட்டு. இதே மாதிரி நிறைய ஆப்ஸுக்கும் சிம்பாலிசம்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேசன் கூட லிங்க் ஆகியிருக்கும். த சிஸ்டம் இஸ் broken because it was built to keep criminals in charge, politicians in power, monopolize the markets and enslave citizens with debt. வேட்டிகனுக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. எந்த ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி வேட்டிகன் இருக்கும். சிஸ்டமை நம்மளால் மாற்ற முடியாது. சிஸ்டமே இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளை என்ஸ்லேவ் பண்ணுற மாதிரி. இது வந்து ஒன் ஐ சிம்பிள். இந்த ஃபேமஸான ஹாலிவுட் ஸ்டார்ஸு அப்புறம் மற்ற ஸ்டார்ஸு எல்லாரோட ஃபோட்டோஸும் செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கும். எல்லாருமே, எல்லா செலிப்ரிட்டிஸுமே இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஒபே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி இருந்துச்சுன்னா. There are only 3 countries left in the world without a Rothschild central bank: Syria, North Korea, Iran. I wonder why we are always at war with these countries. Crowd gather in Iran to mourn military leader killed by US airstrike. Related article: How Trump's decision unfolded to kill 8 top Iranian generals. This is why US will go to war with Iran, a central bank not owned by Rothschilds. அந்த கேங்குக்கு, அந்த ராத்சைல்டு கேங்குக்கெலாம் ஃப்ரீயாக பேங்க் இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ராத்சைல்டோட ஹிஸ்ட்ரிலாம் பாருங்கள். ஆயில் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறையா விஷயம் அவங்க படிப்படியாக நிறையா டெவலப் ஆகியிருக்காங்க. வேட்டிகனில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. It is well enough that the people of the nation do not understand our banking system. Henry Ford. For if they did, I believe there would be a revolution before tomorrow morning. மக்களுக்கு டிவியில் வர்றது தான், டிவின்னு இல்லை, மெயின் ஸ்ட்ரீமில் வர்றது தான் உண்மை நம்பிட்டு இருக்காங்க. என்றைக்கு பேங்கிங் சிஸ்டம் அப்புறம் மற்ற விஷயம்லாம் புரிய வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ரெவல்யூஷனே வெடிக்கும். புரிய வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். பட் ஒரு வேளை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெவல்யூஷன் நடக்கும். ராத்சைல்ட்ஸ், ராயாலிட்டி, ஜெசுவிட்ஸ் அண்ட் ஃப்ரீமேஷன்ஸ் ஆர் த இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் கண்ட்ரோலிங் த வேர்ல்ட் அஃபேர்ஸ். இந்த ராத்சைல்ட்ஸை கூட விடுங்க, ஆனால் அந்த வேட்டிகன் வந்து எல்லா இடத்துலையுமே லிங்க் இருக்குது அவங்களுக்கு. எந்த வேர்ல்டு வார்லேருந்து மற்ற விஷயம் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தேடி பார்த்திங்கன்னா வேட்டிகனுக்கு அதில் லிங்க் இருக்கும். ஜெசுவஸ்ட் மாதிரியே இன்னொரு குரூப் இருக்காங்க, ஜயானிஸ்ட் அப்படின்னு சம்திங் ஒன்று சொல்லுவாங்க. இதே மாதிரி ராத்சைல்ட் ஃபேமிலி மாதிரி இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. ரொம்ப ஈவிலான ஒரு குரூப்ஸ் அவங்க எல்லாமே. த ஹிடன் ஹேண்ட், மெசானிக் ஹேண்ட் கெஸ்டர்.
இவங்க எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள் எல்லாருமே ஃப்ரீ மெஷானிக் அந்த கெஸ்டரில் பண்ணியிருக்காங்க. சார்ல்ஸ் டார்வின் கூட இருக்கார், மிகப்பெரிய ஃப்ராடு. இஃப் யூ கேன் போக் ராயல்ட்டி இன் த செஸ்ட் லைக் தே ஆர் யுவர் பிச் யூ மைட் பி அ ராத்சைல்ட். இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. இவர் வச்சு தான் மிஸ்டர் பர்ன்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சிம்சன்ஸில் ஒரு வயசான ஒருத்தர் வந்து நியூக்ளியர் ஸ்டேஷன் வச்சுருப்பார் இல்லையா, அவர். ஃப்ரீமேஷன். ஹே யூ ஷுட் ரிசர்ச் ஃப்ரீமேஷன்ஸ், போஹ்மைன் க்ரோவ், ஸ்கல் போன்ஸ், பில்பர்ஜ், அப்புறம் யூனிட் 731, ஆப்ரேஷன் சேயாஸ், ஆப்ரேஷன் கிளைடோ, ஆப்ரேஷன் நார்த் வுட்ஸ், எம்கே அல்ட்ரா, ஆப்ரேஷன் மாக்கிங் பேர்ட், ஆப்ரேஷன் பாப்பை, ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப். ஓகே, சிலது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரீமேஷன்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்கல் அண்ட் போன்ஸ் ரீசெண்டாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப் அப்படின்றது வந்து நாசியோட சயின்டிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வச்சாங்க இல்லையா. நாசியோட சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் இங்கே யுனைடெட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து அவங்க எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் நாசா. நாசாவோட ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பாருங்கள், அது வந்து பேப்பர் கிளிப்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எம்கே அல்ட்ரா அப்படின்றது ஒரு மைண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மாதிரி. இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய இடங்களில் ஷாக்காகி அப்படியே சட்டர் ஆகி நின்று இருப்பாங்க. நிறையா ஃபோட்டோ ஷூட்லலாம் நான் அப்புறமா லிங்க் கிடச்சதுன்னா எடுத்துறேன். இந்த வீடியோஸ்லலாம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த பாப்புலரான செலிப்ரிட்டிஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிய மாதிரி நிற்பாங்க. அது எல்லாமே எம்கே அல்ட்ராவோட சைடு எஃபெக்ட்ஸ். அது வந்து ஒரு மைண்ட் கண்ட்ரோல் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து யாரை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை வச்சு. ஆனால் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட் வரும்போது அப்படியே நம்ம ஸ்டக் ஆகி நிற்போம். அது ஒரு பழைய எக்ஸ்பெரிமெண்ட். அது இன்னும் அதுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆப்ரேஷன் மாக்கிங் பேர்ட் அப்படின்றது வந்து மெயின் ஸ்ட்ரீமில் முக்கியமாக டிவியில் வர எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது. பொய்யா சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு அஜெண்டா மாதிரி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிவியில் வந்து பொய்யா நியூஸ்லாம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பாப்பை எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, இது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கு பின்னாடியும் நிறையா விஷயம் இருக்குது. இப்போ தான் நம்ம ஒரு ஸ்டார்டிங்கே இப்போ தான் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஐ கேன் ஒன்லி ஷோ யூ த டோர், யூ ஹாவ் டு வாக் த்ரூ இட். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். நோ வரிஸ். இந்த கேம் ஆஃப் பொலிட்டிக்கல்ஸ் played by occults, nothing is accidental. If something happens as assured it was planned to happen. இது சொன்னாலே அப்படியே ஜிமெயிலுக்கு அவங்க ஏப்ரான்லாம் போட்டிருப்பாங்கன்னு, இந்த மாதிரி இதுதான் அந்த ஜிமெயிலோட சிம்பிள், ஏப்ரான், மெசானிக் ஏப்ரான். எங்கேயும் வரும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த செக்கர் போர்டும் இம்பார்ட்டண்ட். இதுவும் ஒரு சிம்பலிசம். எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணுறாங்க. எல்லாமே பிளான் தான். திஸ் இஸ் வாட் இட் வுட் லுக் லைக் இஃப் த கவர்மெண்ட்ஸ் வாஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்பரண்ட். மேலே நிறைய கம்பெனிஸ். இவங்க இஸ்ரேலோட சிம்பிள், ராத்சைல்ட்ஸ், ஆக்ட் ப்ளூ, ஃபாக்ஸ் நியூஸ், எல்லாருமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க, கண்ட்ரோலில் இருக்காங்க. திஸ் இஸ் வை த யூஎஸ் வில் கோ டு வார் வித் ஈரான், எ சென்ட்ரல் பேங்க் நாட் ஓன்ட் பை ராத்சைல்ட்ஸ். அகெயின் இந்த ராத்சைல்டோட ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஆயில் எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க, அதுக்கப்புறமா பேங்கிங் சிஸ்டம் எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க, அதெல்லாம் பாருங்கள். நிறையா வார்ஸே வந்து இந்த ஃபால்ஸ் அலாரம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வார்ஸ்லாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் இருக்குது. வியர்ட் மெசானிக் ஃபேக்ட், பஸ் ஆல்ட்ரின்ஸ் மதர் கமிட்டட் சூசைட் இன் 1968. ஹர் மெய்டன் நேம் மரியோன் மூன். மெய்டன் நேம் அப்படின்னா சோர் நேம். ஃப்ரீமேசன், இவரும் ஃப்ரீமேசன் தான், பஸ் ஆல்ட்ரின். அவங்க பேரண்ட் எப்படி இருந்தாங்கன்னு தெரில. ஆனால் அது ஒரு நியூஸில் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க டாக்குமெண்ட்ரிஸில் வேறு மாதிரி இருக்குது. ஒரிஜினலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல. டிப்ரெஷன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக எப்படி இறந்தாங்கன்னு தெரில.
If you ever support the President of the United States, no matter what party, you are supporting a new world order. அகைன் இவங்க எல்லாருமே ஒன்று தான். யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் ரிசல்ட் ஒன்று தான். ஜஸ்ட் நீங்கள் டிவியில் பார்க்க போகிறது வேறு ஒரு ஃபேஸாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது ஃப்ரீ மெசானிக் கெஸ்டர்ஸ், கையை இந்த மாதிரி வைக்கிறது. ரெஸ்டிங் பிளேஸில் வச்சாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு தான் வைக்கிறாங்க, ஆக்சிடெண்ட்டாக கிடையாது. இன்னும் கூட சில ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிருக்கு. ஓகே, பிஃபோர் யூ கால் த Illuminati just another crazy conspiracy, ask about Illuminati. ஸ்பஞ்ச்பாபில் இருக்குது. இந்த கேரக்டர் எனக்கு நேம் மறந்துச்சு, சம்திங் ப்ளூட்டோ. இங்கேயும் மறுபடியும் Illuminatiன்னு இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. டாம் அண்ட் ஜெர்ரியில் கூட இருக்குது. நம்ம கவனித்ததில்லை அவ்வளவு தான். அப்போலோ 11 அகெயின் அப்ளை சொன்ன மாதிரி நாசாவில் இருக்க ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ மெசானிக் ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வால்ட் டிஸ்னி, நாசாஸ் வர்னர் வான் ப்ரான், டிஸ்னி அண்ட் நாசா, பிரெயின் வாஷிங் அண்ட் லையிங் டு மாசஸ் சின்ஸ் பிஃபோர் கலர் ஃபோட்டோகிராஃபி. இவங்க எல்லாமே பேல்ஸ், பெஸ்ட் படிஸ் மாதிரி. அப்போவே நாசா ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அஃபிஷியல் நாசா இமேஜ். இதுவும் ஒரு அஃபிஷியலான நாசாவோட இமேஜ் தான். ஜூம் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல க்ளவுட்ஸில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக மார்க்கிங் பண்ணுறாங்க நம்மளை. ஃபேண்டாசியா, வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ், கிராண்ட் லார்ஜ் ஃப்ரீமேசன்ஸ். அகெயின் இவங்க எல்லாருக்குமே கனெக்ஷன் இருக்குது. வால்ட் டிஸ்னி அண்ட் எக்ஸ் ஹெட் ஆஃப் நாசா வர்னர் வான் ப்ரான், போத் 33 3rd degree ஃப்ரீமேசன்ஸ். எல்லாருக்குமே லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்தா எல்லாருமே ஃப்ரீமேசன் வழியாக லிங்க் ஆகியிருக்காங்க. வால்ட் டிஸ்னி த டார்க் அக்கல்ட். ஓகே, பிஹைண்ட் டிஸ்னிஸ் மேஜிக்கல் கிங்டம் இஸ் கிரேட் டார்க்னஸ். வால்ட் டிஸ்னி வாஸ் அ செயின் ஸ்மோக்கர், ஆல்கஹாலிக், ரேசிஸ்ட், மிஸ்கனாய்ஸ்ட், நார்சிஸ்ட், sodomite, porn king and wizard. His Disneyland estate have been used for MK Ultra mind control. MK Ultra ஒரு முக்கியமான விஷயம், அதையும் பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த கண்ட்ரோலில் இருக்காங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங்னா இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங்னு சொல்லுவாங்க, சில டைம்ஸ் செக்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இது என்ன பண்ணுறதுனா குழந்தைங்களெல்லாம் கடத்தி அவங்கள வந்து சேல்ஸ் பண்ணுறது. எப்ஸ்டீன் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா, அந்த மாதிரி. occult rituals and parading sexual deviants. Walt Disney is believed to be a secret 33rd degree Freemason, evidenced by his private club 33 in Disneyland that has the Masonic pillar of Biaso and Jason. His famous Cinderella's castle was molded after the Bavarian Illuminati castle, Neuschwanstein. இந்த டிஸ்னி வந்து ஒரு ஈவிலான ஒரு ப்ரொடக்ஷன். எல்லா இடத்துலையுமே சிம்பாலிசம் அதிகமாக யூஸ் பண்ணது டிஸ்னி தான். கார்ட்டூன்ஸில் மோஸ்ட் கார்ட்டூன்ஸில் இல்லுமினாட்டி சிம்பிள்ஸ்லாம் வரும்னா அது வந்து டிஸ்னியோட ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயம் அவங்க ரீசெண்டாக கூட சம்திங் நடந்திருக்கு. அவங்களோட இந்த டிஸ்னி லேண்ட்லேயே இங்கே இந்த சைல்டுக்கெலாம் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணி அந்த கேஸ்லலாம் கூட மாட்டியிருக்காங்க. ஆனால் நியூஸ்லலாம் அது வரலன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு டேஞ்சரஸ் குரூப். ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப். அப்ளை சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப் வந்து நாசா ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் தான். நாசிஸை எடுத்துகிட்டு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் NASA. The Nazi didn't lose, they moved to America. Wernher von Braun, NASA administrator. Arthur Rudolph, NASA scientist. Sidney Gottlieb, CIA TSS MK Ultra. அகெயின் எல்லாமே இப்போ ஒன்று சேருது. நாசா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் MK அல்ட்ராலாம் அந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்க CIA ஏஜென்ட்டுக்கும் அவங்களுக்குலாம் என்ன லிங்க்கு? இவங்க எல்லாமே சேர்ந்து நாசாவில் இருக்காங்க. ஃப்ரம் 1945 to 1955 ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப் கிராண்டட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜெர்மன் சயின்டிஸ்ட்
American citizenship. Many land been long time members of Nazi party and இந்த மீனிங் எனக்கு தெரில something and had conducted experiments on human at concentration camps and committed other crimes, war crimes. நிறைய விஷயம் நடந்திருக்கு. பேப்பர் கிளிப்பும் ஒரு முக்கியமான விஷயம். ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப் நாசா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த வேர்ல்டு வந்து குளோப் அப்படின்னு சொல்லி ஹீலியோசென்ட்ரிக் மாடலை வந்து ஏதோ ஒரு அஃபிஷியல் மாடல் மாதிரியே கன்ஃபார்ம் பண்ணி எல்லாரையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப். டோன்ட் ஃபர்கெட் நாசா இஸ் அ பிரான்ச் ஆஃப் மிலிட்ரி. இதுவும் நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்லாம் நல்லவங்க, கவர்மெண்ட் மட்டும்தான் கெட்டதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சியுமே பார்ட் ஆஃப் மிலிட்ரி. அவங்க மிலிட்ரி கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே மிலிட்ரி வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இதுவும் ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோட்டோ போல் இருக்குது. அவங்க ஸ்பேஸ் சூட்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பார்க்க ஏதோ ஃப்ரீமேசனோட அந்த சிம்பாலிசம் மாதிரி இருக்குது. ஏப்ரான்னு சொல்லுவாங்க அது. நாசாஸ் அக்கல்ட் கனெக்ஷன், த மேசன்ஸ், த நாசிஸ் அண்ட் த மெஜிஷியன்ஸ். சயின்டிஸ்ட் வர்னர் வான் பிரான், 33-degree free Masonic astronaut Buzz Aldrin and black magician Jack Pearson were key figures in the NASA space missions. On Halloween in 1936, Jack Parsons founded Jet Propulsion Laboratory. Parsons was a disciple of Aleister Crowley. Aleister Crowley வந்து ஒரு சாட்டனிக் worshipper, ஒரு ஃபேமஸான கேரக்டர். நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கேவலமான ஒரு சாட்டனிஸ்ட்னால் சொன்னால் புரியும் தானே, அந்த மாதிரி ஆள். அண்ட் பர்ஃபார்ம்ட் செக்ஸ் மேஜிக் ரிச்சுவல்ஸ் டு பிரிங் ஃபோர்த் த மூன் சைல்டு. திஸ் வாஸ் த அக்கல்ட் மிஷன் ஆஃப் நாசா டு பிரிங் ஃபோர்த் Crowley's Aeon of Horus. In Greek, Horus was called Apollo. This is why NASA's first moon landing was called Apollo. The phallic rocket ship landed on the Sea of Tranquility, the goddess Isis, to give birth to Apollo, the Antichrist. REVனா ரெவலேஷன் அர்த்தம். 9/11. ரெவலேஷன் வந்து பைபிள் ஒரு புக்கு, கடைசி புக்கு. எல்லாத்துக்குமே லிங்க் இருக்குது. இவங்க சம்திங் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்போலோன்றது ஒரு கடவுளோட பேர். இந்த சாட்டனிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி அவங்களோட அதர் டைமென்ஷனல், அவங்க எதோ ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ அந்த அதர் டைமென்ஷனல் பீயிங்க்கு வந்து ஒரு சாக்ரிஃபைஸாக கொடுக்குறது. நிறைய விஷயம் அவங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னமும் கூட பண்ணிகிட்ருக்காங்க. ஹாலிவுட் சைட்லலாம் கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கூட சாட்டனிக் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கிறத நீங்கள் வந்து அப்படியே பார்க்கலாம். ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆர் ஆக்ட்ரோநாட்ஸ். ஜெஃப்ரி வில்லியம்ஸ் இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஏர்ஃபோர்ஸ், மரீன்ஸ், ஏர்ஃபோர்ஸ். கீழே இருக்க 3 பேர் ஃப்ரீமேசன்ஸ், மேலே இருக்கவங்கலாம் நார்மல். அவங்க ஃப்ரீமேசன் இல்லை, ஆனால் அவங்க எல்லாருமே ஆர்மியில் இல்லைன்னா நேவியில் இருந்திருக்காங்க. எல்லாமே கண்ட்ரோல் தான். இஸ் ஸ்பேஸ் சயின்ஸ் ஜஸ்ட் அண்ட் அக்கல்ட் ரிலீஜியன்? வாட்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் வர்னர் வான் பிரான், ex-Nazi and father of rocket technology, Jack Parson, rocket of engineer and Thelemite occultist? ஓகே, இந்த பேர்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. லாஃபீட் ரொனால்ட் ஹப்பர்ட், த ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச் ஆஃப் சயின்டாலஜி. வால்ட் டிஸ்னி கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர். Aleister Crowley, the wickedest man in the world and extraterrestrial aliens medium. They all helped to create NASA. ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப்பை நீங்கள் ஒன்ஸ் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இந்த எல்லா பேருமே லைனாக வரும். அப்படியே வேறு வேறு விஷயத்தில் இவங்கெல்லாம் ஃப்ராட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நாசாவோட ஸ்டார்டிங் அந்த பேப்பர் கிளிப் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாருமே அதில் அப்படியே லிங்க் ஆவாங்க. அது அந்த மீமில் இருக்குது. NASA secrets. Our government lie. Our governments are run by Freemasonic Knights, Templar, Jesuits.
Helios Sun. Heliocentrism is a reverse engineered masterpiece. They removed the earth from the center, replacing it for the sun. They worship the sun. The priests of light sun worship. இவங்க சரியான ஒரு சன் வர்ஷிப்பிங் ஏன்ஷியன்ட் ரிலீஜியன் இந்த ஹீலியோசென்ட்ரிசம். ஹீலியோஸ்னால் சன் அப்படின்னு அர்த்தம். ஹீலியோஸ் அப்படின்றது அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. ஹீலியோஸு ஒரு கடவுள் அவங்களுக்கு. நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரிலேட்டிவிட்டி தியரியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரிலேட்டிவிட்டி தியரி மட்டும் வரலன்னா ஜியோசென்ட்ரிசம் தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்திருக்கும். ஹீலியோசென்ட்ரிசம் எப்போயோ போயிருக்கோம். அவங்க ஏதோ பண்ணி ஹீலியோசென்ட்ரிசமாக வாழ வச்சுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காஸ்மாலஜிக்கல் மாடலில் வாழ வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கு. அவங்களுக்கு சன் தான் முக்கியம், அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஐன்ஸ்டீன் மட்டும் அன்றைக்கி காப்பாற்றாமல் இருந்திருந்தாருன்னா ஹீலியோசென்ட்ரிசம் காணாமல் போயிருக்கும். இன்றைக்கி நாசா இருந்திருக்காது, ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரீமேசன்ஸ்னால் ஃபுல்லாகி இருந்திருக்காது. வால்ட் டிஸ்னி ஜைனோஸ்டிக் மேசானிக் ரோஸ்கிரிஷியன் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது. அபவ் டிஸ்னி இன் ஹிஸ் டிமோலை யூனிஃபார்ம். டிஸ்னி was trained as boy and man on the tenets of masonry in the order of De Molay, an international organization headed by the Freemasons for young men aged 12 to 21. The order of De Molay derives its name from Jacques de Molay, the last Grand Master of Knight Templar. இவர் தான் டிஸ்னியோட கம்பெனி இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இதனால தான் இவரே இந்த நைட் டெம்ப்ளார்ஸ் தான் என்ன சொல்கிறது, அந்த வழியில் தான் இவர் வந்திருக்காரு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இவர் பேரில் இருக்க அந்த கம்பெனி, இவர் ஸ்டார்ட் பண்ணி வச்ச கம்பெனி இன்றைக்கி வரைக்கும் அந்த சிம்பாலிசம் எல்லாம் விட்டு வைக்காமல், குழந்தைங்க ப்ரோக்ராம்னு கூட பார்க்காம எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. வால்ட் டிஸ்னி, வேனர் வான் பிரான், த நாசா அக்கல்ட் ஃப்ரீமேஷன் கனெக்ஷன். ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப்பர் ரிசர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a club and you are not in it because the truth is hidden from the public. Apollo mission's 10th anniversary. பயங்கரமான ஃப்ராட் இந்த நாசா ஆர்கனைசேஷன், ஃப்ரீமேசனிக் கும்பல். The number 33 Freemasons sacred occult number. சாக்ரெட்னா ஒரு புனிதமான இல்லைனா ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. டிஸ்னிஸ் 33 கிளப் லொக்கேட்டட் இன் டிஸ்னிலேண்ட், latitude 33. In escortic circles, the number 33 is held in reverence. It is the highest rank in the Masonic Scottish Rite. But why? On Mount Hermon at the 33 parallel is where 33% of the rebellious angels descended. Also 33% of both Adam and Noah's sons were wicked. Even more, the Israelites defeated 33 Nephilim kings of Canaan. Thus the number 33 is linked to the seed of the serpent. நெஃபிலிம் அப்படின்னா இவங்க ஜெயண்ட்ஸ்னு அர்த்தம். இந்த பைபிள் அப்புறமா புக் ஆஃப் ஈனாக் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 2 லைன் புரியும். 33 கிங்ஸ், நெஃபிலிம் கிங்ஸ்லாம் ஈனாக்கில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே இருக்க 33 இஸ் லிங்க் டு த சீட் ஆஃப் சர்பண்ட். இது வந்து பைபிளில் இருக்கும். பைபிளை ஒரு ரிலீஜியஸ் புக்கு மாதிரி பார்க்காதீங்க, அது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி மாதிரி பாருங்கள். ஒரு மித்தாலஜி மாதிரி அது எழுதியிருக்காங்க, அவ்வளவு தான். நிறையா ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ் அந்த மாதிரி தான் மித்தாலஜி மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து அதை மித்தாலஜியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரிஜினலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆன் மவுண்ட் ஹெர்மான் 33 parallel is. இந்த மவுண்ட் ஹெர்மான் வந்து இந்த இடத்துல தான் ஏஞ்சல்ஸ்லாம் இறங்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான பிளேஸ். அங்கே இறங்குனது வந்து 33
இங்கே இருக்குமா 33% ரெபலியஸ் ஏஞ்சல்ஸ். கிரியேட்டர்கிட்ட இருந்து வந்த 33% ஆஃப் ஏஞ்சல்ஸ் அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி இறங்கினவங்க. வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மெட்டீரியலிசமை தாண்டி நம்ம என்றைக்கு வெளில வந்து என்றைக்கு ரிசர்ச் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் ரியல் விஷயங்கள்லாம் புரியும். இது மறுபடியும் சிம்பாலிசம்ஸ், ஒத்த கண்ணை மூடுறது, அப்புறமா அந்த மாதிரிலாம் காட்டுறது, இதெல்லாமே அவங்களோட சயின்ஸ். இந்த சிம்பாலிசம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நிறைய இடங்கள்ல இப்போ கூட நம்மலாம் பார்க்கலாம், டிவியில் கூட வரும். இந்த மாதிரி சில டைம்ஸ்லலாம் இருக்கும். நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம், அவ்வளோதான். பசால்ட்ரின் பெல்ஜின் அலெகேன்ஸ் டு சேட்டான் வித் த 666 hand symbol. What do you think normal people post like this for a picture? Wake up. நிறைய ரேப்பர்ஸ் கூட இந்த மாதிரி இருப்பாங்க. ஒத்த கண்ணு மூடி இருப்பாங்க, அப்புறம் இந்த மாதிரி 666 சைன்லாம் காமிப்பாங்க. So you're a Christian but you trust those blood oath swearing Freemasons. The flat earth is described in the Bible, validated, the Bible scientifically proved, points to God alone as creator and blows Satan's deception wide open over the Bible. இது வந்து இந்த கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ்லாம் இருக்காங்க, பைபிளில் ஃபாலோ பண்ணுறதா சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தோம்னா ஸ்பேஸ் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஃப்ளாட் எர்த் பற்றி சொன்னோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. பைபிள்னு இல்லை, எல்லா ஸ்கிரிப்சர்ஸுமே ஃப்ளாட் எர்த் காஸ்மாலஜி தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதை மட்டும்தான் அது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்குது. பால் காஸ்மாலஜி இப்போ தான் ஒரு 500 இயர்ஸாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது ரியாலிட்டி கிடையாது. அதுலேருந்து வெளில வாங்க. சப்போஸ் யாராவது கிறிஸ்டியன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பைபிள் எடுத்து ஃபஸ்ட்டு பேஜில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் ஃபர்மமெண்ட் பற்றி போட்டிருப்பாங்க. ஜெனசிஸ் 1லே இருக்கும். ஃபர்மமெண்ட் அப்படின்னா வானத்தில் இருக்க கண்ணாடின்னு அர்த்தம். ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் இருக்கும், இஸ்லாமிக் ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் இருக்கும். அதர் வேறு ஏதாவது ஒரு ஓல்டு ஸ்கிரிப்சர்ஸ்னால் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். மித்தாலஜி மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஐ மீன் அதை மித்தாலஜியிலேருந்து பிரித்து பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சுப்பீங்க. மீம்ஸ் FB லெசிஸ் ஃபோர்த் பிகாஸ் பிக்சர்ஸ் கேன் சே 1000 words. சிம்பாலிசம், இது ஸ்கல் அண்ட் போன், இது யுனைடெட் நேஷன்ஸோட சிம்பிள். ஃப்ரீமேசனிக் சிம்பிள், த கிளப் ஆஃப் ரோம். நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு நிறைய விஷயம் அதில் தெரியல. வேர்னர் வான் ப்ரான் அண்ட் கிளாஸா, நாசா தான் அப்படி போட்டிருக்காங்க. வேர்னர் வான் ப்ரான், ஃபார்மர் ஜெர்மன் சயின்டிஸ்ட், brought to the US, escaping prosecution under CIA's Operation Paperclip. Hitler and von Braun had already discovered that the Earth is spherical concave. இந்த லைன் தப்பாக போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் பேர் கான்கேவ் எர்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. குளோபில் கான்கேவ் கிடையாது, ஃப்ளாட் எர்த்தில் கான்கேவ். அந்த மாதிரி தான் இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. நார்த்து போல் ஒரு வாட்டக்ஸ், ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரியும், அந்த கேப்புக்குள்ளே உள்ளே போனால் இன்னொரு வேர்ல்டு இருக்க மாதிரியும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த கான்கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் as Cyrus Teed proposed. They knew the sky had a literal glass ceiling, the firmament at 100 km high. Though one Braun's secrecy and intelligence, NASA was formed, where the governments continued to create deception. அது ஹிஸ்ட்ரியில் லைட்டாக இவங்க மாற்றி போட்டிருக்காங்க, மீம் தப்பாக இருக்குது. இந்த கான்கேவ் எர்த்துன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரிஜினலாக என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். குளோப் எர்த்தை காமிச்சு அதில் வார்டெக்ஸ் இருக்க மாதிரி காமிக்கிறாங்களா, இல்லை ஒரு ஃப்ளாட் எர்த்தை காமிச்சு அதில் நடுவில் ஒரு வார்டெக்ஸ் இருக்க மாதிரி காமிக்கிறாங்களான்னு பாருங்கள். குளோப் எர்த்தை வச்சு யாராவது அதை கான்கேவ் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஒரிஜினலாக ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க ஒரு ஃப்ளாட் எர்த்தில் நடுவில் ஒரு வார்டெக்ஸ் இருக்கிறதா நினச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி. குளோப் எர்த்தில் வார்டெக்ஸ் இருக்க மாதிரி கிடையாது. இதுவும் பேப்பர் கிளிப்பு செக் பண்ணி பாருங்கள். வார்னர் ப்ரான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அப்புறமா இந்த கான்கேவ் எர்த் தியரி பற்றி தெரியணுன்னா எரிக் டிபே ஒரு வீடியோ பண்ணியிருந்தார், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் at Warner's request his gravestone cites Psalm 19:1. The heavens declare the glory of God and firmament showeth his handiwork. சாம்னா
சங்கீதம். ஃபர்மமெண்ட் அப்படின்னா ஆகாய விரிவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, தூய தமிழில். ஆகாய விரிவு அப்படின்னா வானத்தில் இருக்க கண்ணாடி. ஒரு என்ன சொல்கிறது, டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்லாம். டோம், ஃபர்மமெண்ட், ஆகாய விரிவு எல்லாமே ஒன்று தான். வானத்தில் ஒரு கண்ணாடி வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது, அதுதான் இது. இவர் ரெக்வெஸ்ட் பண்ணி அவர் இறக்கும்போது அந்த டூம் ஸ்டோனில் வைக்க சொல்லியிருக்காரு. இது இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க, பேப்பர் கிளிப் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரீமேசன்ஸ். அகெயின் அவங்க ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ஃப்ரீமேசானிக் திங்ஸில் லிங்க் இருக்குது. பிகாஸ் ஃப்ரீமேஷன் செட் ஸோ ஆஸ்திரேலியா தலைகீழாக இருக்க மாதிரி. நிறைய பேருக்கு குளோபர்த் மேலே ரொம்ப என்ன சொல்கிறது, குளோபர்த் ரொம்ப நம்புகிறாங்க. ஆனால் அவங்க குளோபர்த்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. குளோபர்த்தை நம்புறீங்கன்னா இதுதான் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகாவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஆங்கிள்டாக இருக்கும், அண்டார்டிகா வந்து ஸ்ட்ரெயிட்டாக தலைகீழாக இருக்கும். எல்லாருமே வேறு வேறு ஆங்கிளில் தலைகீழாக நின்றுட்டுருக்கோம். இதெல்லாம் காமெடி. வி ஆர் எவ்ரிவேர். இது பேஸ்பால் நினைக்கிறேன், பேஸ்பால் ஃபீல்டு தான். பார்க்க ஏதோ ஃப்ரீமேசானிக் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஃப்ரீமேசன்ஸ் மோட்டோ ஆர்டர் அவுட் ஆஃப் chaos. கவர்மெண்ட் இஸ் கிரியேட்டட் த chaos so it can impose its definition of Orwellian order with public approval. chaosனா கலவரம், இல்லைனா பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறது. கவர்மெண்ட்டே பெருசாக ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓர்வெல்லியன் ஆர்டர்னால், இவர் ஓர்வெல்லியன் ஞாபகம் இருக்கா? அவர் தான் அந்த 1984 புக்கெலாம் எழுதி நிறைய பாப்புலர் ஆனார்ல. இப்போ எல்லோரும் அதான் புக்கு தான் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதை சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டே பெரிய அளவில் பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு அந்த பிரச்சனையால் மக்களை பயமுறுத்தி அந்த பயத்தை யூஸ் பண்ணி எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. பேசிக்காக இதுதான். யோசிச்சு பாருங்கள், இப்போ நடக்கிறதெல்லாம் இந்த இவ்வளோ மாதமாக ஃபியர் மாங்கரிங் பண்ணனால தான் மக்கள் வந்து இவ்வளோ பயந்துருக்காங்க. ஃபியர் மாங்கரிங் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா எல்லாருமே இப்போ நார்மலாக இருந்திருப்பாங்க. இந்த சீசனல் ஃப்ளூவை கூட யாருமே கவனிச்சிட்டு கூட மாட்டாங்க. கொரோனா வைரஸ் ஒரு சீசனல் ஃப்ளூ, அவ்வளவு தான். எல்லாமே நம்ம மைண்டில் தான் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் நம்மளை ஃபியர் மாங்கரிங் பண்ணி இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையும் ஆர்வெல்லியன் 1984 புக்கில் சொல்லியிருக்காரு. செக் பண்ணி பாருங்கள். அவர் சும்மா கதை மாதிரி சொன்னதெல்லாம் பெரிய லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது. எந்த கவர்மெண்ட்டுமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கண்ட்ரோல் பப்பட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ரியல் ரூலர்ஸ் அவங்களுக்கும் நம்மளுக்கும் சுத்தமாக ஆகாது, அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குறியாக இருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண மாட்டோம்னா கண்டிப்பாக அவங்களோட பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வந்துடும், அவங்க கண்ட்ரோலில். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பாய்.